சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. ஆனால் பல மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. அதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க நமக்கு பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டது எஸ்எஸ்எல்சி தரம் என்று தான் குறிப்பிட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம 12ஆம் வகுப்பு வரை பெரும்பாலான மாணவர்கள் படிச்சுட்டு போனாங்க. ஆனாலும் அவர்கள் ஓலை சுவடிகளில் இருந்தெல்லாம் நமக்கு கேள்விகளை கேட்டு என்ன செய்துட்டாங்க அப்படின்னா, குழம்பக்கூடிய அளவில் கடினமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வை எப்படி படித்தா எளிமையாக எதிர்கொள்ள முடியும், இனி எப்படி படிக்கணும், இனி எதை படிக்கிறது, எந்த புத்தகத்தை படிக்கிறது, 6 முதல் 12 படிக்கிறதா, இல்லை பழைய புத்தகத்தை படிக்கிறதா, 2003 வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தை படிப்பதா, இதற்கு மேல் நாம் படித்தால் தேர்ச்சி பெற முடியுமா, இது போன்ற பல்வேறு கேள்விகள் மாணவர்களுடைய மனசில் இருக்குது. கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வாக இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். எல்லா குழப்பங்களுக்கும் எந்தெந்த டாப்பிக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் போனோம், எந்தெந்த டாப்பிக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகத்தை படித்தாலே போதுமானது என எல்லா விதமான தகவல்களையும் உள்ளடக்கி இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ இனி வரக்கூடிய தேர்வு அனைத்திற்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ப்ரிப்பரேஷன் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேள்வி நமக்கு எப்படி கேட்டாலும் கண்டிப்பாக நம்மால் விடையளிக்க முடியும். இப்போ இந்த வகுப்பினுடைய மிக முக்கிய குறிக்கோள் என்னென்னா, புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கின்ற புதிய வடிவிலான கேள்விகளுக்கு இதற்கு மேல் நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன். புதிய புத்தகத்தை மட்டும் படிக்க வேண்டுமா, இல்லை பழைய புத்தகத்தையும் சேர்த்து படிக்க வேண்டுமா என்பதை பற்றி சொல்ல போகிறேன். 6 முதல் 12 வரை படிக்க வேண்டுமா, 6 முதல் 10 வரை படிக்க வேண்டுமா, இல்லை எந்தெந்த பாடத்திட்டத்திற்கு அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டும், வேர் டு ஸ்டடி எங்கே இருக்கிறது போன்ற பல தகவல்களை கொடுக்க போகிறேன். இப்போ கடினமாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள் யாருக்கு சாதகமாக அமைய போகிறது என்பதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கேள்விகளின் மூலம் கட் ஆஃபில் எவ்வளவு தாக்கம் ஏற்பட போகிறது, அதனால் நாம் பயனடைய போகிறோமா இல்லையா என்ற எல்லா தகவலையும் டாப் டு பாட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதற்கு முன்பு நம்முடைய தலைவருடைய குரலை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நெருநல் உளனுருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இந்த உலகம் என்பது நிலையாமை தன்மை உடையது தான். நேற்று இருந்தவன் இன்று கிடையாது, நேற்று இருக்கக்கூடிய நிலைமை இன்று கிடையாது, நேற்று இருந்த டிஎன்பிஎஸ்சினுடைய நிலை இன்று கிடையாது. அவர்கள் வினாத்தால் மிக பெரிய அளவில் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அந்த மாற்றத்திற்கு அடிப்படையில் உங்களுக்கு முதல்ல தமிழில் இருக்கக்கூடிய 100 கேள்விகளுக்கு இதற்கு மேல் எப்படி கேட்டாலும் நாம் மிக சரியாக பதிலளிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை முதல்ல நீங்கள் பார்த்துடலாம். ஸோ பர்ஃபெக்ட் தமிழ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை, ப்ரிப்பரேஷன் பிளானை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நமக்கு 7 அலகுகளாக தமிழ் பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் அலகில் 25 கேள்வி கேட்பாங்கன்றது தெரியும். இப்போ எழுத்திலக்கணத்தில் 9 டாபிக் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பிரித்து எழுதுதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது புணர்ச்சி விதியை பேசிக் லெவல் டு அட்வான்ஸ்டு லெவலில் படிக்கணும். பேசிக் லெவல் டு அட்வான்ஸ்டு லெவல். இங்கே மாணவர்கள் செய்கிற தப்பு என்னென்னா, பிரித்து எழுதுகளில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை மட்டும் எடுத்து மக்கடிக்கிறாங்க, சேர்த்து எழுதுகளில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை மட்டும் எடுத்து மக்கடிக்கிறாங்க. அப்படி நீங்கள் படித்தீங்கன்னா வெளியிலிருந்து நமக்கு கேள்வி கேட்டால் நம்மளால் பதிலளிக்கவே முடியாது. இப்போ எவ்வளோ வேணாலும் அவங்க வெளியிலிருந்து நமக்கு கேள்வி கேட்கட்டும், அப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக சரியாக எப்போது பதிலளிக்க முடியும் என்றால், ஒவ்வொரு சொல்லையும் புணர்ச்சி விதிப்படி பிரித்து விட்டும் அந்த என்னென்ன புணர்ச்சி விதிகள் அந்த சொல்லை பிரிக்கும் போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு விளக்கமாக நீங்கள் படிச்சிங்கன்னா, பிரித்து எழுதுதலிலும் சேர்த்து எழுதுதலிலும் எவ்வளவு கடினமாக நமக்கு கேள்வி கேட்டாலும் 100க்கு 100% நம்மால் விடையளிக்க முடியும். இப்போ இதற்கு எந்த புத்தகம் படிப்பது என்றால், மிக முக்கியமாக 11வது 12ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகம், புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் புணர்ச்சி விதிகள் அட்வான்ஸ்டு லெவலில் கொடுத்துருப்பாங்க. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்களில் பேசிக் லெவல், அடிப்படை லெவலில் கொடுத்துருப்பாங்க. இதற்கு நீங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தை படித்தா போதும். படித்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, பல்வேறு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கிட்டு இந்த புணர்ச்சி விதிகளை
பயன்படுத்தி அதை பிரித்தும் சேர்த்தும் எழுத வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நம்மால் எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த 2 தலைப்புகளிலிருந்தும் சரியாக பதிலளிக்க முடியும். அடுத்தது சந்திப்பிழை நீக்குதல், அதாவது வலி மிகும் இடங்கள், அடுத்தது வலி மிகா இடங்கள் என்பது தான் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய கேள்வி. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, வலி மிகக்கூடிய இடங்கள் அனைத்தையும் படிப்பதற்கு முன், வலி மிகா இடத்தை படிப்பதற்கு முன் நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல இலக்கண குறிப்பை கண்டறிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் விதிகளை படிச்சிடுறீங்க, வலி மிகக்கூடிய விதிகளை படிக்கிறீங்க, வலி மிகாத இடங்களை விதிகளை படிச்சிடுறீங்க. ஆனால் அந்த விதிகளில் முழுக்க இருப்பது இலக்கண குறிப்பை அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் இலக்கண குறிப்பை கண்டுபிடிப்பதற்கு தெளிவாக கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் எவ்வளவு முறை எத்தனை முறை விதிகளை படித்தாலும் நீங்கள் 100% ஒரு கொஸ்டினுக்கு கூட சரியாக தீர்க்கமாக பதிலளிக்க முடியாது. எல்லாருமே ஷார்ட்கட் சொல்லித்தரேன்ற பேரில் உங்களை ஏமாற்றுவாங்க. அதை மட்டும் கற்றுக்காதீங்க. இருக்கிறதுலையே மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணத்திற்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பது தான். அப்போ நீங்கள் விதிகளை வைத்து மட்டும் சந்திப்பிழையை உங்களால் மிக சரியாக பதிலளிக்க முடியாது. இப்போ எப்பொழுது பதிலளிக்க முடியும்னா, முதல்ல ஒரு சொல் கொடுத்தா அந்த சொல்லுக்கு உங்களால் 100% இலக்கண குறிப்பு கண்டறிய தெரியணும். அந்த இலக்கண குறிப்பு கண்டறிய தெரிஞ்சாதான் அந்த இலக்கண குறிப்புக்கு பின் வல்லினம் மிகுமா மிகாதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியும். இப்போ முதல்ல அடிப்படையே தெரியாமல் நான் வல்லினம் மிகும் இடம் அனைத்து விதிகளும் படிச்சிட்டேன், வல்லினம் மிகா இடம் அனைத்து விதிகளும் படிச்சிட்டேன்னா எப்படி உங்களால் மிக சரியாக பதிலளிக்க முடியும்? கண்டிப்பாக பதிலளிக்கவே முடியாது. இப்போ இதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால், 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை கண்டறியும் விதிகளை முதல்ல படிக்கணும். அதற்கு பிறகு ப்ராக்டிஸ் பண்ணணும். 6 முதல் 12 புதிய புத்தகம் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதற்கடுத்து தான் இந்த விதிகளையே நீங்கள் படிக்கணும். அந்த விதிகளை படிச்சுட்டு பயிற்சி வினாக்களுக்கு நீங்கள் எங்கே போனோம்னா, முதல்ல உரைநடைக்கு போகணும். ரேண்டமாக ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய உரைநடை லெசனை எடுத்துக்கிட்டு ஒரு உரைநடை லெசன் 3 பக்கம் இருக்கணும். அதில் பல்வேறு இடங்களில் ஒற்று மிகுந்திருக்கும், பல்வேறு இடங்களில் ஒற்று மிகுந்திருக்காது. அந்த இடத்துல ஏன் ஒற்று மிகுந்திருக்கு என்பதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். எங்கே ஒற்று மிகலையோ அங்கே ஏன் ஒற்று மிகலை என்பதையும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதி இப்படி பழக்கப்படுத்தினீங்கன்னா உங்களால் நிச்சயமாக இந்த பகுதியிலிருந்து 100க்கு 100 கேள்வி கேட்டாலும் சரியாக பதிலளிக்க முடியும். இந்த டாப்பிக்கை இப்படி தான் படிக்கணும். அடுத்து பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு அறிதல். இந்த கேள்வியில் நமக்கு பொருள் கூறுக என்ற தலைப்பின் கீழே கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய 2019 எடிஷன் புத்தகம், 2012 எடிஷன் புத்தகம், 2004-5 எடிஷன் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொல்லும் பொருளும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் குறிலும் நெடிலும் மாறி நமக்கு பொருள் வருகிறதோ அங்கெல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். இப்போ குறில் நெடில் வேறுபாடு அறிதல் என்பது வேறு ஒன்றும் கிடையாது, சொல்லும் பொருளும் அறிதல் தான். இதற்கு இலக்கண விதி என்றெல்லாம் எதுவுமே கிடையாது. இதற்கு நம்ம 6 to 12 படித்தா போதும். ஆனால் அவுட் சோர்ஸ் புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது. இதற்கும் அவுட் சோர்ஸ் புத்தகம் ஒன்று இருக்கிறது. சொல்லும் பொருளுக்கும் அவுட் சோர்ஸ் புத்தகம் ஒன்று இருக்கிறது. மயங்கொலி பிழையில் இருக்கக்கூடிய மயங்கொலி பிழை மூலமாக பொருள் மாறுபடக்கூடிய சொற்களுக்கும் அவுட் சோர்ஸ் புத்தகம் இருக்கிறது. இந்த 3க்குமே சேர்த்து ஒரே புத்தகம்தான் நம்முடைய தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவரை தமிழில் இருக்கக்கூடிய பழங்காலத்திலிருந்து இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அனைத்து சொல்லுக்குமான பொருள் அதில் இருக்குது. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமான விடை அந்த ஒரே புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகம் நம்மக்கிட்ட பிடிஎஃபாகவே இருக்குது. அதை நான் உங்களுக்கு மிக முக்கியமான சொல்லும் பொருளும் குறில் நெடில் வேறுபாடு மயங்கொலி பிழை தொடர்பான பொருள்கள் இது அனைத்துமே உங்களுக்கு முக்கியமானது மட்டும் எடுத்து கண்டிப்பாக வகுப்பாக போடுவேன். பிடிஎஃப்பும் மிக விரைவில் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். எனவே டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுங்க. பல முக்கியமான பிடிஎஃப்கள் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். குறில் நெறி வேறுபாடுக்கும் மயங்கொலி பிழை தொடர்பான பொருள் வேறுபாடு இந்த அனைத்துக்குமே நீங்கள் முதல்ல 6 to 12 புதிய பழைய புத்தகத்தை படிச்சுட்டு அதற்கு பிறகு அவுட் சோர்ஸ் புத்தகத்தை ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு
பதில் அளிக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி மிக கடினமாக கேள்வி கேட்டுட்டாங்க. பல்வேறு தரப்பிலிருந்து அவர்களுக்கு ப்ரெஷர் போயிருக்கும், கோரிக்கை போயிருக்கும். அப்போ அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்யலான்னா, ஒன்று கொஞ்சம் எளிமையாக மாற்றலாம். இல்லை நம்முடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கலைன்னா மீண்டும் இதே போலவே இலக்கணத்தில் கடினமான கேள்விகளை கேட்பதை வழக்கமாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இரண்டுக்குமே சேர்த்து தான் நம்ம தேர்வுக்கு ரெடி ஆகணுமே தவிர மறுபடியும் ஈஸியாக கேட்பாங்கன்னு நினச்சி ரெடி ஆகிறது என்பது முட்டாள்தனம். நம்ம கோரிக்கை வைத்தாலும் ஏற்கும் இடத்தில் அவர்கள் இருப்பதால் அவங்க ஏற்கவும் செய்யலாம், அல்லது பழையபடி நமக்கு கடினமான கேள்விகளும் கேட்கலாம். இப்போ இவ்வளவு தான் இந்த 2 டாப்பிக்கு படிக்க வேண்டியது. அடுத்தது இணை எழுத்துக்களை அறிதல். இந்த இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்துக்கு புதிய மற்றும் பழைய பாட புத்தகத்தை 6 to 12 படித்தாலே போதும். அதிலிருந்து தான் வினா வந்திருக்கு. அதுவே மோர் தென் எனஃப், அதுவே போதுமானது. இப்போ இந்த இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்துக்கு புதிய மற்றும் பழைய புத்தகத்தை படிச்சுங்க. ஒருமை பன்மை அறிதலுக்கும் நம்ம புத்தகத்திலே இருக்குது. ஒரு, ஓர் வித்தியாசம், அது, அஃது வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றன் பால், பலவின் பால், அஃறிணை, உயர்திணை தொடர்பான பல்வேறு பிழைகளை அறிவதற்கு நம்முடைய புத்தகத்திலேயே போதுமான குறிப்பு இருக்குது. இப்போ 6 to 12 இதற்கு நீங்கள் படிச்சுங்க, அதுவே போதும். அடுத்தது சொல்லிலக்கணம். சொல்லிலக்கணத்தில் தான் நிறைய பேர் ஓலைச்சுவடியிலிருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, வேர்ச்சொல் அறிதல்ல அப்படின்ட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. வேர்ச்சொல் அறிதலுக்கு ஒரு 14 விதிகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், இலக்கண விதிகளை. அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த 14 விதிகள் அடிப்படையில் தான் நமக்கு வேர்ச்சொல் எப்பொழுதுமே அமையும். இப்போ நீங்கள் 14 விதிகளை படிப்பது தான் நம்ம வேலை. வேர்ச்சொல்லறிதலில் எடுத்துக்காட்டுக்கு அவங்க எந்த புத்தகத்தில் இருந்து வேண்டுமானாலும் நமக்கு கேட்கலாம், அதற்கு நமக்கு கவலை இல்லை. வெறும் 14 விதியை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். அவங்க எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்காட்டு கொடுக்கட்டும், அதை நம்ம ஈஸியாக வேர்ச்சொல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வேர்ச்சொல்லுக்கு நீங்கள் நம்முடைய 6 to 12 புத்தகத்தை பார்த்துங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், 14 விதிகளை பயன்படுத்தி எப்படி வேர்ச்சொல்லை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்ற விதிகளை போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட 234 வினாக்களுக்கும் விடையோடு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இதை மட்டும் பார்த்தாலே வேர்ச்சொல்லிருந்து எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் அடிக்கலாம். இப்போ புதிய பழைய புத்தகத்தை 6 to 12 படிக்கிறீங்க, 14 இலக்கண விதிகளை தெரிஞ்சுக்கிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கிறீங்க. இதை பார்த்தாலே நமக்கு போதும், எப்படி கேட்டாலும் அடிக்கலாம். அதே தான் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வேர்ச்சொல்லிலிருந்து வினையெச்சம், வினையாளனையும் பெயர் அறிதல். இதற்கெல்லாம் நீங்கள் அவுட் சோர்சிங் கண்டிப்பாக போகவே கூடாது. பள்ளிப்பாட புத்தகம் மிக மிக போதுமானது. ஏன்னா நமக்கு தேவை அந்த இலக்கண விதிகள் தான். அந்த இலக்கண விதிகளை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலான்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் எளிமையாக பதிலளிக்க முடியும். நீங்கள் மக்கப் கேஸாக இருந்தால் தான் எந்த புத்தகத்தில் கேள்வி கேட்டாங்களோ அதை தேடி ஓடுவீங்க. நீங்கள் இலக்கணத்திற்கு புரிதல் அடிப்படையில் படிச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்க எந்த புத்தகத்தில் இருந்தாலும் நமக்கு கேள்வி கேட்கட்டும், இலக்கண விதிகளை பயன்படுத்தி நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும். அடுத்தது பெயர்ச்சொல், வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். இதற்கு என்ன பண்ணோன்னா, பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நம்ம 6 to 12 புதிய புத்தகம், பழைய புத்தகம், இந்த 2லுமே போதுமான தகவல் இருக்குது. மிக முக்கியமாக சிறப்பு தமிழை படிச்சுங்க. இதற்கு என்ன பண்ணுங்கள், சிறப்பு தமிழை படித்து கொள்ளுங்கள். பழைய புக்கு இருக்கும், 2004 எடிஷன் புக், அதையும் சேர்த்து நீங்கள் இதற்கு படிச்சுங்க, பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும். இப்போ 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதலும் இந்த வினைச்சொல்லுக்குள்ளவே அடங்கிடும். அதனால் இதற்கு நீங்கள் 6 to 12 புத்தகத்தை படிங்க. இந்த 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதலுக்கெல்லாம் நீங்கள் 1 முதல் 5 வரை படித்தாலும் மிக மிக பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்கள் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதலுக்கு குழந்தைத்தனமாக ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 5 ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பெயர்ச்சொல், வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடுக்கு பள்ளிப்பாடி புத்தகமே போதுமானது. அதை கண்டுபிடிப்பதற்கான விதிகளை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும், அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நமக்கு போதும். எங்கிருந்து வேண்டுமானாலும், எந்த ஓலைச்சுவடியிலிருந்து வேண்டுமானாலும் அவர்கள் நமக்கு கேள்வி கேட்கட்டும். நம்ம இலக்கணத்தை ஃபார்முலா மாதிரி தான் படிக்கணும். ஏன் நம்ம மேக்ஸை மட்டும் கேள்வி கேட்க மாட்டோம், நீங்கள் எங்கேருந்தோ கேள்வி கேட்டீங்கன்னு? அந்த மேக்ஸ் மாதிரியான இலக்கணமோ மேக்ஸு போட கற்றுக்குறீங்க, அதே போல் இலக்கணத்தையும் விதிகளை தானே நீங்கள் கற்றுக்கணும். ஏன் நீங்கள் ஓலைச்சூழ்லேருந்து கேள்வி கேட்டீங்க, அங்கேருந்து கேள்வி கேட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது இலக்கணத்திற்கு. இப்போ இலக்கணத்தை முதல்ல புரிஞ்சு படிங்க, எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதில் சொல்ல முடியும். அதே போல் தான்
பெயரெச்சமும். பெயரெச்சத்தில் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. வெறும் 3 விகுதி ஆ, இ, உம். இந்த விகுதியில் வச்சு நம்மால் எளிமையாக எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அந்த இலக்கண விதிகளை தெரிஞ்சுங்க. அதே போல் இந்த அனைத்துக்குமே நான் கண்டிப்பாக எதெல்லாம் மிஸ் ஆகிருக்கோம், நான் நடத்தாமல் எதெல்லாம் மிஸ் ஆகிருக்கோ கண்டிப்பாக அதற்கான வீடியோ உங்களுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதற்காக பயப்பட தேவையில்லை. எங்கே நான் போய் கற்றுக்கிறதுலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமான வீடியோ உங்களுக்கு வரும். என்னுடைய வேலை நேரம் போக மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் தூங்காமல் கூட நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் கவலை அடையவே தேவையில்லை. எந்த அளவிற்கு என்னால் உங்களுக்கு இலக்கணத்தில் மிக அபரிதமான அறிவை உங்களுக்குள் செலுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நான் செலுத்துகிறேன். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பெயரெச்சத்திற்கும் நீங்கள் 6 to 12 புத்தகத்தை புதியதையும் பழையதையும் பாற்றுக்கொண்டால் போதும். இந்த அயர் சொல் நீக்குதல் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பழைய புத்தகத்தில் அதிகமாக இருக்கும். அதில் 11th 12th ரொம்ப அதிகமாக இருக்கும். சிறப்பு தமிழில் எடுத்து பாருங்கள், ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இதற்கும் நீங்கள் 6 to 12 புதிய பழைய புத்தகத்தை படித்து கொள்வது போதுமானதாக இருக்கும். தமிழ் சொல்லில் எதிர் சொல் கேட்பாங்க. இதற்கும் நீங்கள் 6 to 12 பழைய புதிய புத்தகத்தை படிச்சுங்க. எழுத்து பிழைகளை அறிதல் மிக முக்கியமாக ஒற்றுப்பிழை அறிதல்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒற்றுப்பிழை அறிதல் என்பது சந்திப்பிழையிலே வந்துடும். அது நான் உங்களுக்கு முன்கூட்டியே என்ன பண்ணணுன்றதை விளக்கிட்டேன். இவ்வளவு தான் எழுத்திலக்கணத்திற்கு நீங்கள் படிக்க வேண்டியது. ஒரு சில டாப்பிக்கு தான் நீங்கள் அவுட் சோர்சிங் போகணும். மற்ற எல்லா இலக்கணத்திற்கும் நீங்கள் இலக்கண விதிகளை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் எடுத்துக்காட்டுகளை இங்கிருந்து தான் கேட்க வேண்டும் என்று நாம் நிபந்தனை செய்ய முடியாது. ஆனால் நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண விதியை அடிப்படையில் நமக்கு கேட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். எனவே இலக்கண விதியை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க. எப்படி நம்ம மேக்ஸுடைய ஃபார்முலாஸை நம்ம புக்கில் இருந்து எடுத்துக்கிட்டு அவங்க கேள்வி எங்கேருந்து கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறோமோ அதே போல் இலக்கண விதிகளை நம்முடைய புத்தகத்திலிருந்து எடுத்துக்கிட்டு அவர்கள் எங்கேருந்து வேண்டுமானாலும் எடுத்துக்காட்டு கேட்கணும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்தது சொல்லகராதி. எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தலுக்கு 6 to 12 புதிய பழைய புத்தகம் போதும். இந்த எதிர்ச்சொல்லுக்கு சொல்லும் பொருளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், சோர்ஸு கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் புக்கு நான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதை படித்தாலே உங்களுக்கு ஓரளவு சொல்லும் பொருளும் 100% கவர் ஆகிடும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் 2000க்கும் மேற்பட்ட பழைய இலக்கிய சொல்லுக்கான பொருளிலிருந்து தற்போதைய இலக்கிய சொல்லுக்கான பொருள் வரை எல்லாமே இருக்குது. அதில் முக்கியமானதை மட்டும் உங்களுக்கு எடுத்து தரணும். அதனால் நீங்கள் அதற்கு எந்த பயமும் தேவையில்லை. சொல்லும் பொருளும் பயம் தேவையில்லை, எதிர்ச்சொல்லுக்கு பயம் தேவையில்லை. முதலில் 6 to 12 புதிய புத்தகத்தை படிங்க, பழைய புத்தகத்தை படிங்க, 2004 எடிஷனை படிங்க. அதற்கு பிறகு அவுட் சோர்ஸை படிங்க. எப்படி நமக்கு கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு 6 to 12 புதிய புத்தகம் பழைய புத்தகம். இதுக்கு கூட என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்று ஒரு வீடியோவை முதல்ல கிளாஸ் மாதிரி போட்டிருப்போம். அதற்கு பிறகு ஒரு 89 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிளாஸ் போட்டிருப்போம். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே அவங்க எங்கேருந்து கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். இதிலிருந்து தான் நமக்கு இந்த முறை கேட்ட கேள்வியும் டிஎன்பிசி கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படியே டைரெக்டாக நமக்கு கொஸ்டினாகவே வந்துருந்துச்சு. அதனால் ஓரெழுத்து ஒழுமொழிக்கு 6 to 12 புத்தகம், அதற்கு பிறகு 42 ஓரெழுத்து ஒழுமொழி அடங்கிய வகுப்பு, அதற்கு அடுத்தது 89 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடங்கிய வகுப்பு. இதை பார்த்துட்டா கம்ப்ளீட்டட், முழுமையாக முடிஞ்சிடும். இந்த பல பொருள் தரும் ஒரு சொல், ஒரு பொருள் தரும் பல சொல், இது அனைத்துமே ஒரு எல்லையில்லா தன்மை கொண்டது. இது அனைத்துமே எப்படிப்பட்டது, ஒரு எல்லையில்லா தன்மை கொண்டது. இந்த எல்லையில்லா தன்மை கொண்டதை எல்லாமே ஒரு எல்லைக்குள்ளே நம்ம அடக்குவதற்கு ஒரே வழி என்னன்னா சொல்லும் பொருளும் என்ற அந்த ஒரே ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு மட்டும்தான். அதில் மட்டும்தான் எல்லா தமிழ் சொல்லுக்கான பொருள் இருக்கிறது. இப்போ இதற்கு மெயின் இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் ஒரே சொல் கொடுத்து
பல பொருள் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் நோட் பண்ணி பள்ளிப்பாட புத்தகத்தில் படிக்கணும். பல பொருள் கொடுத்து அது அனைத்திற்குமே ஒரே சொல் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் எங்கெங்கே 6 to 12 புதிய, பழைய மற்றும் 2004 எடிஷன் புத்தகத்தில் இருக்கோ இது அனைத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அவுட் சோர்ஸ் புக்கில் நம்ம பொருள் படிச்சிருவோம் இல்லையா, அதிலே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும். இப்போ இந்த சொல்லும் பொருளும் பல பொருள் தரும் ஒரு சொல், ஒரு பொருள் தரும் பல சொல், எதிர்ச்சொல், இது அனைத்திற்குமே நீங்கள் என்ன மட்டும் படித்தா போதும்னா 6 to 12 படிங்க. அதற்கு பிறகு அவுட் சோர்ஸை படிங்க. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிதல். இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதல் மட்டும் அவங்க புத்தகத்திலிருந்தும் கேட்கலாம், பொதுவாகவும் கேட்கலாம். உங்களுடைய பொது அறிவையும் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா சோதித்து பார்க்கலாம். எனவே புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள், வேற்றுமைகள், வகைகள், இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க, 4 சொல்ல கொடுத்துட்டாங்க. அதில் 3 சொல் மீனை குறித்தது, ஒரு சொல் பாம்பையும் புலியையும் குறித்தது, அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்க. அப்படி இல்லைன்னா வேறு எப்படி கேட்கலாம், 5 பூதங்களில் 4 கொடுத்துட்டு 1 வேறு ஏதாவது கொடுத்து கேட்கலாம். இதுபோல் எங்கெல்லாம் ஒற்றுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் வேற்றுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் வகைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் புனை பெயர்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம படித்தா இந்த டாபிக் கவர். இந்த டாப்பிக்கு நீங்கள் புத்தகத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வேணாம். ஏன்னா இது பொதுவாகவே நமக்கு கேள்வி கேட்பாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம படிக்கும்போதே ஓரளவு அப்படியே இது கவர் ஆகிட்டே வந்துடும். இதற்கு 6 to 12 படித்தா போதுமானது. அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்தல், இலக்கண விதியை மட்டும் தெரிஞ்சுங்க. அந்த இலக்கண விதிக்கு நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா வீடியோவே போட்டிருப்போம், வீடியோ கிளாஸ். அது தொடர்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோவும் போட்டாச்சு. இந்த 2 மட்டும் பார்த்துட்டா உங்களுக்கு அகர வரிசைப்படி சொற்கள் சீர் செய்தல் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு பொருட்பன்மொழி, ஒரு பொருட்பன்மொழி புக்கில் இருந்து தான் வந்திருக்கு அதிகபட்சம். அதனால் 6 to 12 புதிய பழைய புத்தகத்தை மட்டும் பார்த்துங்க. இருபொருள் குறிக்கும் சொற்கள், இதற்கும் 6 to 12 புதிய பழைய புத்தகம். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கும் 6 to 12 சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய புத்தகத்தையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். இதற்கு சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் சேர்த்து படிக்கணும், பழைய 2004 எடிஷன் புத்தகத்தையும் சேர்த்து படிக்கணும். சொல்லும் பொருளும் எப்படி படிப்பது என்பதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் என்பதும் சொல்லும் பொருளும் தான் வருது. அதற்கடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான பொருளை தேர்வு செய்க. பெயர் சொல் உங்களுக்கு தெரியும், வினை சொல் தெரியும். மரபு சொற்களை நிரப்புதல். மரபு சொற்களுக்கும் மரபு தொடருக்கும் நம்முடைய தமிழ் வளர்ச்சி கழகம் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை கண்டிப்பாக ஒரு முறை ரீட் பண்ணணும். 31 பேஜ் தான், மொத்தமே 31 பேஜ் தான். ஒரு பேஜில் ஒரு 30 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 900 மரபு சொற்கள் அதில் வரும். இந்த 900 மரபு சொல் படித்தா 2லேருந்து 3 கொஸ்டின் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு முக்கியமானது மட்டும் எடுத்து நான் கிளாஸாக கண்டிப்பாக போடுவேன். அதற்கான பிடிஎஃப்பையும் நான் டெலகிராமில் கண்டிப்பாக இப்போ உடனே ஷேர் பண்ண போகிறேன். அதனால் டெலகிராமில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இப்போ கோடிடத்தில் சரியான பொருளில் நிரப்புதலில் பெயர் சொல் ஆல்ரெடியே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், வினை சொல்லுக்கும் சொல்லிட்டேன். இப்போ மரபு சொல் மரபு தொடருக்கும் புத்தகமும் வரும், நம்முடைய வீடியோவும் வரும். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் என்பதும் சொல்லும் பொருளுக்குள்ளே வந்துடும். ஊர் பெயர்களின் மருவை தேர்வு செய்தல். இதில் கிட்டத்தட்ட ஒரு 82 ஊருடைய பெயருடைய மருவை உங்களுக்கு வகுப்பாகவே நான் போட்டிருந்தேன். அதை பார்த்தா அதுலேருந்தே உங்களுக்கு முழுமையாக வந்துடும். இப்போ இதற்கு என்ன செய்வீங்க, மருவு பெயருக்கு 6 to 12 புதிய பழைய புத்தகம் படிச்சுட்டு 82 ஊர் பெயர்களின் மருவை பார்த்துட்டு அது தொடர்பாக கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வீடியோ கிளாஸும் கொடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டா 100% கம்ப்ளீட் ஆகிடும். இதிலிருந்து மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. ஒருமை பன்மை பிழை நமக்கு தெரியும், ஒரு ஓர் அது அஃது என்பது நமக்கு தெரியும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், 6 to 12 இருக்கக்கூடிய இலக்கண விதிகளை மட்டும் பார்த்துக்கணும். நான் உங்களுக்கு மிக விரிவான வகுப்பையே நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். அந்த வகுப்பையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது கம்ப்ளீட். இப்போ இந்த மாதிரியான இலக்கணம் தொடர்பான டாப்பிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இலக்கண விதிகளை கண்டிப்பாக கற்றுக்கணும். இலக்கண விதிகளை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் எப்படி கேள்வி கேட்டாலும் மிக சரியாக பதிலளிக்க முடியும். இப்போ ஒரு ஓர் பிழையறிதல், அது அஃது பிழையறிதலும் இந்த ஒருமை பன்மையில் தான் வருது. அடுத்த டாபிக் வந்து பாருங்கள், பேச்சு வழக்கில் உள்ள சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள் இணைத்தல். இது எதில் வரும்னா பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையுமே வந்துடும். அதற்கு என்ன படிக்கணுன்றது முன்னாடியே சொல்லிட்டேன். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். இதற்கு நான் 2 வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன்.
நீங்கள் புத்தகத்திலே இது கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த 2 வீடியோவை பார்த்துருங்க. கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பேன். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதலுக்கு எல்லா விதமான இணைப்பு சொல்லுக்குமே வகுப்பு எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதை பார்த்தீங்கனாலே 100க்கு 100% உங்களுக்கு எளிமையாக பொருந்துவிடும். ஏன்னா இந்த தேர்வில் நமக்கு ஒரு கொஸ்டின் கூட கேட்கல, வரக்கூடிய தேர்வில் நமக்கு கேட்கலாம். அடுத்தது அலகு 3ல் ஒரு 15 கேள்வி நமக்கு கேட்பாங்க. இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதலுக்கு நமக்கு இலக்கண விகுதி இருக்குது. அந்த இலக்கண விதிகளை உங்களுக்கு எல்லாமே தொகுத்து வகுப்பாகவே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த ஒரே வகுப்பை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும். எனவே அந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா 100% கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும். அடுத்து தொடரின் வகைகள்: செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. 6 to 12 புதிய புத்தகம், பழைய புத்தகத்தை இலக்கண விதிகளோடு படிங்க. கூற்று காரணமும் வச்சு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ரொம்ப டீட்டெயிலாக இதற்கு படிச்சுங்க. ஒருமை பன்மை பிழையறிதலுக்கு முன்பே பார்த்துட்டேன். இப்போ மரபு தமிழ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். இளமை பெயர்லையும் ஒலி மரபுலையும் வினை மரபுலையும் கேள்விகளை கேட்டு நம்மளை குழப்பிட்டாங்க. இதற்கு அவுட் சோர்ஸ் புக்கு எங்கன்னா இருக்கா அப்படின்னா பல இடங்களை தேடி பார்த்தாச்சு. இதற்கு அவுட் சோர்ஸ் புக் என்பது இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யலாம்னா 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புத்தகத்திலும் இருக்கக்கூடிய மரபு தமிழை நம்ம படிக்கணும். 1 to 5லையும் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். சிறப்பு தமிழையும் நீங்கள் படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய எல்லா மரபு தமிழ் தொடர்பான சொற்களையும் ஒன்றாக தொகுத்து நீங்கள் படிச்சுக்கணும். அது எல்லாமே தொகுக்கக்கூடிய வேலையில் நான் இறங்கி இருக்கிறேன். அதற்கான வகுப்பும் உங்களுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே 1 to 12 படிச்சிருங்க. நம்முடைய வகுப்பையும் பார்த்துட்டிங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் அடிக்க முடியும். இப்போ சரியான நிறுத்தற் குறியீடுகளை பயன்படுத்துதலுக்கு முதல்ல நீங்கள் எங்கே போய் படிக்கணும்னா பழைய 11வது 12ஆம் வகுப்பு நிறுத்தற் குறியீடுகள் தொடர்பான குறிப்புகளை படிக்கணும் சிறப்பு தமிழ் புத்தகத்தில். அதற்கு பிறகு தான் தற்போது இருக்கக்கூடிய 6 to 12 புத்தகத்தில் இருக்கக்கூடிய விதிகளை நாம் படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு உரைநடை லெசனை எடுத்துக்கணும். அந்த உரைநடை லெசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா எங்கெல்லாம் எப்படி அவர்கள் நிறுத்தற் குறியீடுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு இடத்துலையும் நோட் பண்ணி ஏன் பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதற்கான இலக்கண விதி என்ன என்பதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது 100% கவர் ஆகும். இலக்கண விதிகளை படித்தா மட்டும் இது கவர் ஆகாது. இப்போ நிறுத்தற் குறியீடுகளுக்கு நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்துங்க. இதற்கு அவுட் சோர்ஸ்லாம் எதுவும் இல்லை. கண்டிப்பாக இதை மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும். அலகு 4 பாருங்கள், ஒரே ஒரு டாபிக் தான், 10 கேள்வி. இந்த 10 கேள்வியில தான் கடுமையான வினாக்களாக நமக்கு கேட்டுட்டாங்க. இந்த 10 கேள்வியை நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல 6 to 12 புதிய பழைய தமிழ் புத்தக கலைச்சொற்களை மட்டும் படிக்கணும். அதற்கு பிறகு 6 to 12 புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் புத்தக கலைச்சொற்கள், சமூக அறிவியல் புத்தக கலைச்சொற்கள். இதை படிப்பதற்கே நமக்கு நீண்ட நாட்கள் ஆகும். முதல்ல இதை முடிக்கணும். இதை முடித்த பிறகு நம்முடைய தமிழ் வளர்ச்சிக் கழகம் தமிழ் சொல்லகராதி என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை உங்களுக்கு டெலகிராமில் போட்டிருக்கேன். அதை போய் டவுன்லோட் பண்ணிங்க. எடுத்த உடனே அதை நீங்கள் படிக்கக்கூடாது. எதை தான் படிக்கணும்? முதல்ல 6 to 12 புதிய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். அதற்கு பிறகு 6 to 12 அறிவியல் புத்தகம், சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை படித்துவிட்டு அதற்கு பிறகு தான் இதற்கு போனோம். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்துட்டா 10க்கு 10 கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிடலாம். இந்த அவுட் சோர்ஸ் புக்கு ஆல்ரெடியே டெலகிராமில் போட்டிருக்கேன்.
டவுன்லோட் பண்ணிங்க. ஒரு 55 MB வரும், கொஞ்சம் பொறுமையாக டவுன்லோட் பண்ணிங்க. அடுத்து அலகு 5 வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். கிட்டத்தட்ட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 5 டாபிக் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியானது தான், இந்த டாப்பிக்கில் தான் ரொம்ப ஈஸி. ஒரு பத்தி கொடுப்பாங்க, அந்த பத்தியிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. ஓமை தொடரின் பொருள் அறிதலுக்கு நம்ம எங்கே போய் படிக்கணும்னா, எல்லா புத்தகத்திலும் இருக்கக்கூடிய ஓமை தொடரை தொகுத்து நான் ஒரு 277 ஓமை தொடரை கிளாஸாக போட்டிருக்கேன். அதை மட்டும் பாருங்கள், 100% அதிலிருந்து தான் கேள்வி வந்திருக்கு. மரபு தொடருக்கு முன்பே சொல்லிட்டேன், அவுட் சோர்ஸ் புக்கு ஒன்று இருக்குது, தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்ட அவுட் சோர்ஸ் புக் இருக்குது. அதில் ஒரு 900 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பிடிச்சிட்டா அதிலிருந்து தான் கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. இந்த பழமொழிகளின் பொருள் அறிதலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல பழமொழி 400 என்ற புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த பழமொழி 400 புத்தகத்தில் இருக்கக்கூடிய 400 பழமொழிகளை முதல்ல படிக்கணும். நம்முடைய டிஎன்பிஎஸ்சி என்ன செய்கிறாங்கன்னா, மெயின்ஸில் கேட்கக்கூடிய பழமொழிக்கும் அந்த புத்தகத்திலேருந்து தான் எடுத்திருக்கிறாங்க, தற்போது கேட்டதுக்கும் அந்த புத்தகத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க. 6 to 12 புத்தகத்தில் இருக்கக்கூடிய பழமொழியை படிச்சுட்டு அவுட் சோர்ஸாக இந்த பழமொழி 400 இருக்கக்கூடிய 400 பழமொழிகளையும் படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அடுத்து புரிந்து கொள்ளும் திறனில் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த 15 கேள்விக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் 2 தான் நீங்கள் அவுட் சோர்ஸ் போகணும். பழமொழிகளின் பொருள் அறிதல், மற்றொன்று மரபு தொடரின் பொருள் அறிதல். அவ்வளவுதான் அலகு 5. அலகு 6க்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல்னு இருக்குது. ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொற்களுக்கு நான் முன்பே சொல்லிட்டேன் என்னென்ன படிக்கணுன்றது. பிறமொழி சொற்களுக்கு மட்டும் நமக்கு 6 to 12 மட்டும் பாருங்கள், அதுக்கு மேலே போகாதீங்க, அதுவே போதும். இப்போ ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்ல, ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் கலை சொல்லுக்கு நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கோம், 6 to 12 தமிழ், 6 to 12 சயின்ஸு சோஷியல், அதற்கு பிறகு தமிழ் சொல்லகராதி. இந்த பிறமொழி சொல்லுக்கு ஆல்ரெடி அயர் சொல் படித்த மாதிரி 6 to 12 புதிய புத்தகம் பழைய புத்தகம் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா இது ஓவர். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களையும் மொழிபெயர்த்தலுக்கும் நம்ம அந்த கலை சொற்களை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஆவணங்களின் தலைப்பு, கோப்பு, கடிதம், மனுக்கள் ஆகியவற்றை மொழிபெயர்ப்புகளை புரிந்து கொள்வதற்கும் நம்ம என்ன செய்யலாம், அந்த கலை சொற்களை வைத்து ஆன்சர் செஞ்சிடலாம். இதற்கு எந்த விதமான கூடுதலான விஷயமும் நம்ம செய்ய தேவையில்லை. கலை சொற்களை தெளிவாக விரிவாக நம்ம படித்தா போதும். இவ்வளவு தான் அலகு 1 முதல் 6 வரை, கிட்டத்தட்ட 85 கேள்வி. இந்த 7வது அலகிற்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா, 6 to 12 புதிய பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளை படித்தா 15க்கு 15 கன்ஃபார்ம். இல்லை என்னால் படிக்க முடியாதுன்னா, நம்மளே புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம், புத்தகத்தோடு சேர்த்து எல்லா வகுப்புகளையுமே நம்ம போட்டு முடிச்சிருக்கிறோம், எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். அந்த பிடிஎஃப் நீங்கள் பை பண்ணணுன்னாலும் பை பண்ணிக்கலாம், 100 rupees தான் வரும். கீழே ஓடிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். இல்லை நானே படிச்சுக்க போகிறேன் அப்படின்னா வீடியோ கிளாஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோ கிளாஸை மட்டும் படித்து நோட்ஸ் எடுத்துங்க, அதுவே போதும். அப்படியும் இல்லைனா 6 to 12 இருக்கக்கூடிய தகவலை மட்டும், ஆனால் 10வது வரலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில தமிழறிஞர்கள் 10வதில் கவர் ஆகலை, 11வது 12வதில் தான் கவர் ஆகிறாங்க. அப்போ நம்ம 10வது மட்டும் படித்து பிரயோஜனம் இல்லை. அதனால் 6 to 12 புதிய புத்தகம் பழைய புத்தகம் இரண்டையுமே சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% கவர் ஆகிடும். ஏன்னா இலக்கியம்லாம் தற்போதைய குரூப் 4ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா பழைய புத்தகத்திலிருந்தே கேட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இதற்கு 6 to 12 புதிய புத்தகம் பழைய புத்தகம் இரண்டையுமே சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா இந்த டாபிக் ஓவர். 15க்கு 15 எடுத்துடலாம். இப்போ எந்த புத்தகம் படிப்பது, புதியதா பழையதா, 6 to 10 6 to 12 ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு மாதிரி படிக்கணும். ஒரு சில டாப்பிக்கு அவுட் சோர்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரு சில டாப்பிக்கு அவுட் சோர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, நம்முடைய பள்ளிப்பாட புத்தகமே போதுமானது. ஒரு சில டாப்பிக்கு நம்ம இலக்கண விதிகளை மட்டும் படிக்கணும், அதை வச்சு அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண விதியிலேருந்து அவங்க கேட்டால் போதும், நம்ம எப்படி கேட்டாலும் அவங்க எக்ஸாம்பிளை ஆன்சர் செஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் முதல்ல பயப்படக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது. இவ்வளோ கடினமாக நமக்கு கேள்வி கேட்டாங்களே, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்முடைய மன உறுதி திடமாக இருந்ததுன்னா நமக்கு நிச்சயமாக வெற்றி வந்தே சேரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பது முக்கியமானது. இப்போ உங்கள் குழப்பத்திற்கான பதில் 1 முதல் 6 வரை ஒரு தலைப்புக்கும் ஏற்றவாறு 6 to 12 புதிய பழைய புத்தகத்தை படிங்க.
தேவையான இடத்துல மட்டும் அவுட் சோர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த இலக்கணத்தை பொறுத்தவரை நீங்கள் என்ன செய்யணும்னா, படிப்பது மட்டும் முக்கியமாகாது, 1000 மடங்கு பயிற்சி செய்தல் தான் முக்கியம். இங்கே எல்லாருமே தவறு செய்தது என்னென்னா, புத்தகத்தில் இருக்கக்கூடியதை பழைய சிலபஸ் போல என்று நினைத்து படித்து கொண்டு மட்டும் சென்று விட்டார்கள். அதனால் வந்த விளைவு தான் பயிற்சி இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் அவர்களால் அதிக கேள்விகளுக்கு சரியான பதிலளிக்க முடியல. இப்போ இது யாருக்கு சாதகமாக அமையும் என்றால், என்னை பொறுத்த வரையில் படிக்காதவர்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா, படித்தவர்களே திணறுகின்ற வேளையில் படிக்காதவர்கள் ஒன்றுமே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதை பற்றின நாலேஜே கொஞ்சம் கூட இருக்காது. தமிழிலேயே அவங்க எலிஜிபிள் ஆகாத நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஓரளவு நன்றாக படித்தவர்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முடிஞ்ச அளவு சரியான கேள்விகளை தேர்ந்தெடுக்க முயற்சி செஞ்சுருப்பாங்க. அதுபோல் பல்வேறு மாணவர்கள் நன்றாக படித்து முயற்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பர் கடினமானதால் நமக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது. முன்பெல்லாம் 170 போட்டால் தான் கன்ஃபார்மாக வரும். இப்போ கேட்டுக்கிற கொஸ்டின் பேப்பருக்கு மிகப்பெரிய அளவில் கட் ஆஃபில் சேஞ்சஸ் வர வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பழைய மைண்ட் செட்டை தூக்கிடுங்க. 165, 170, 175 போட்டால் தான் வேலைக்கு போக முடியுமா என்ற மைண்ட் செட்டை தூக்கிடுங்க. பல்வேறு இடங்களில் போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மார்க்கை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி மிக விரைவில் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃபை வெளியிடலாம். அதனால் கண்டிப்பாக நன்றாக படித்தவர்களுக்கு இது சாதகம்தான். ஏன்னா கட் ஆஃப் மிகப்பெரிய அளவில் குறைய போகுது. படிக்காதவர்களுக்கு மிகப்பெரிய பாதகம். தமிழ்லேயே எலிஜிபிள் ஆக முடியாத நிலைக்கு தள்ளப்பட போகிறாங்க. அதனால் ஜிஎஸ் திருத்தப்பட முடியாத நிலை வரப்போகிறது. இப்போ படிக்காதவர்களுக்கு பாதகம், படித்தவர்களுக்கு சாதகம். போட்டி கடுமையான போட்டியாக இல்லை, போட்டியினுடைய கடுமை கண்டிப்பாக குறைந்திருக்கும். ஏன்னா கேள்வி கடினமாக அமைந்துவிட்டது. இப்போ தமிழுக்கு எப்படி படிக்கணுன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்தது பொது அறிவுக்கு என்ன படிக்கணும்? அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், புவியியல், இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா, ரேண்டமாக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய புத்தகத்தை மட்டும்தான் படிக்கணும். டாபிக் வைஸ் படிங்க போதும். இந்த முறை ஒரு சில பாடங்களில் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படி கேட்டிருக்கிறாங்க. இதே நிலை நாளை தொடருமான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வரலாறுலேருந்து கேள்வி கம்மியாயிடுச்சுன்னா உடனே அதை படிக்காமல் விட்டுறாதீங்க. அடுத்த கொஸ்டினில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. பாடத்திட்டத்தை எப்பொழுதுமே மனசில் வச்சுங்க. மனசில் வச்சுக்கிட்டு 6 to 12 புதிய புத்தகத்தை தெளிவாக படிச்சிருங்க. இந்திய அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கு மட்டும் நீங்கள் ரொம்ப டீப்பாக போகணும். என்ன செய்யணும்னா, 6 to 12 புதிய புத்தகத்தை படிப்பதோடு இல்லாமல் நடப்பு நிகழ்வுகளை கண்டிப்பாக மிகப்பெரிய ஆய்வின் அடிப்படையில் நீங்கள் படிக்கணும். படித்ததோடு மட்டும் இல்லாமல் பொருளாதார ஆய்வறிக்கையை படிக்கணும். இதை நான் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னையே நான் டெலகிராம் குரூப்பில் அந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். இதை கண்டிப்பாக படிச்சுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அதிலிருந்தே பலவிதமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அனலைஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸே கேட்டிருந்தாங்க. நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து பொருளாதார ஆய்வறிக்கையும் படித்தல் அவசியம். இப்போ 6 to 12 புதிய புத்தகத்தை படித்தது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வு, பொருளாதார ஆய்வறிக்கை இரண்டையுமே படிப்பது அவசியமானது. இப்போ இந்திய அரசியலமைப்பிற்கு மட்டும் கூடுதலாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகத்தை படிச்சுங்க. உடனே நான் லக்ஷ்மிகாந்த் தான் படிப்பேன்னு போகாதீங்க. குரூப் 4க்கு லக்ஷ்மிகாந்த் பெரிய அளவில் தேவைப்படாது. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் 1 எக்ஸாமுக்கு மட்டும்தான் தேவைப்படும். குரூப் 4க்கு தேவைப்படாது. ஸோ லக்ஷ்மிகாந்தை மேக்ஸிமம் ப்ரெஃபர் பண்ணாதீங்க. குரூப் 4க்கு உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை கூடவே எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டு பள்ளிப்பாட புத்தகத்தையும் படிச்சிட்டிங்கன்னா இந்திய பொருளாதாரம், இந்திய அரசியலமைப்பு, தமிழ்நாட்டு பொருளாதாரம் முடிஞ்சிடும். கூடவே நடப்பு நிகழ்வுகளுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு கேரியர் கைடன்ஸ் வெளியிடக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை படிச்சுங்க. அந்த திட்டங்களில் இருந்து மிகப்பெரிய லெவலில் கொஸ்டின் வந்திருக்கு, மறந்துடாதீங்க. அந்த மாதிரி தான் நமக்கு இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நடப்பு நிகழ்வுகள் படிக்கிறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடையது, பொருளாதார அறிக்கை வெளியிட்டால் அதை கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் வரலாறு, சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு 6 to 12 புதிய புத்தகம், கூடவே நடப்பு நிகழ்வுகளுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். தமிழ் அரசு இதழ் வெளியாகிறது. அதில் தான் கரண்ட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை பற்றி குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்து தமிழ்நாடு அரசே திட்டங்கள் தொடர்பாக ஒரு சில அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். 4 ஆண்டு சாதனை மலர்னு ஒன்று விட்டுருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும்.
அடுத்து 5 ஆண்டு சாதனை மலர்னு விட்டாலும் அதையும் படிக்கணும். இப்போ தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் படித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கிறது. இப்போ இதுதான் ஜிஎஸ். கணிதத்துக்கு 6 to 10 கணித புத்தகத்தை படிச்சுங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அதில் இருக்கக்கூடிய கான்செப்டை தெரிஞ்சுங்க. வெளியிலிருந்து அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் விடையளிக்க முடியும். காரணவியலுக்கு RS அகர்வால் புத்தகம் அதிகப்படியானது, போதுமானது, தமிழ் வடிவிலேயே வருகிறது. அந்த தமிழ் வடிவ புத்தகத்தை வேண்டுமென்றால் வாங்கிங்க. அதிலிருந்து தான் கேள்விகள் இடம்பெறுகிறது. மிகப்பெரிய அளவில் மாற்றம்லாம் இல்லை. ஒரு சில டாபிக்ஸ்க்கு வெளியே போய் படிக்கணும். நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. தமிழக அரசு வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது தொடர்பான பிடிஎஃப்கள்லாம் நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் டெலகிராம் லிங்க்கில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க, இன்னி வரைக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்டுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை விட்டு போகணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு வினாத்தால் நம்முடைய பாதையை மாற்றக்கூடாது. இதுபோல் 100 வினாத்தாள் வந்தாலும் நம்ம அசரக்கூடாது, பயப்படக்கூடாது. முடிந்த அளவு எதிர்த்து சண்டை போட வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை எல்லா மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பயிற்றுனர்கள் தரப்பிலிருந்தும் டிஎன்பிஎஸ்சிக்கு வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. எனவே அவர்கள் கண்டிப்பாக மாற்றம் செய்யலாம். மாற்றம் செய்யவில்லை என்றாலும் இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, இந்த ப்ரிப்பரேஷனுடைய டிப்ஸை ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எப்படி கேள்வி கேட்டாலும், கடினமாக கேள்வி கேட்டாலும் சமாளிக்கலாம், ஈஸியாக கேள்வி கேட்டாலும் நம்மால் அதிக மதிப்பெண் எடுக்கலாம். எனவே கரெக்டாக இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை, ப்ரிப்பரேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம். சிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.